என்ன கோலம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னிலேருந்து மகாலட்சுமி வர போறா. நம்ம மகாலட்சுமி இவதானே. என்னம்மா ஸ்கூல் கிளம்பிட்டியா? சரி சரி சரி. நான் ஸ்கூல் பக்கமாக தான் போகிறேன், நீ வா. ஆ ஐயா, என்ன கிளம்பலையா? அடைவு வச்சத பிறகு எடுத்துக்கலாம். நேற்று மழை வர மாதிரி இருந்துச்சு. அவ ரொம்ப பயப்படுறா. இப்போ ஒரு வீடு பார்க்கறதான் ரொம்ப அவசியம். நானும் யோசிக்காம இல்லை. ஆனா இலங்கைக்காரங்கன்னா வீடு தர பயப்படுறாங்க. மழைக்காலம், தெருவுலையும் இருக்க முடியாது. தைரியமா இரு, ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்கும். சரிங்க ஐயா. கவனமா போயிட்டு வா. சரி ஏறு. இந்தாங்க. சரி. வாங்கிக்கம்மா. அட வாங்கிக்கம்மா, கொஞ்சம் ஸ்வீட் தான், வேற ஒன்றும் இல்லை. வாங்கிக்க சொல்லுங்களேன். பரவாயில்ல. அண்ணே வாங்க சொல்லுங்களேன். வாங்கிக்கம்மா, நம்ம ஆளுதான், பயப்படாம வாங்கிக்க. என்னம்மா? சரி வாங்க. வாங்கிக்க புடி. அடிக்கடி உங்களை பார்ப்பேன், ஏதாவது செய்யணும்னு நினைப்பேன். என்னை பார்த்தாலே உங்கள் பாப்பா பயப்படுது. என் உருவம் அப்படி. என்ன பாப்பா, இனிமேல் பயப்பட மாட்டேல்ல? வரட்டுமா? தலைவாரிப்பூச்சூடியுன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னை. அண்ணா ஒரு நிமிஷம். என்ன அண்ணா சிகரெட் கொடுங்கண்ணா. கடை பூட்ட போறேன். அளவுற மாதிரி சண்டா. ஏய் இண்டியா உட்காரு உட்காரு. அப்பா மழை பெய்யுமா? நட்சத்திரங்களே இல்லையப்பா, அப்ப மழை பெய்யுமா? பெய்யாதம்மா. நீங்க தானே சொன்னீங்க நட்சத்திரங்கள் இருந்தா மழை பெய்யாதுண்டு. உன்ன மாதிரி குட்டி குட்டி தேவதைகள் சாலையில படுக்கும்போது கடவுள் மழை பெய்ய வைக்க மாட்டார். அதான் நாட்டுல மழையே பெய்யலையோ? அப்படி கூட இருக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு 1-2 பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். எல்லாம் புரோக்கர்கள் தான். வெளிநாட்டுக்காரங்க வீடு இருக்கு, ஆனா அதிகமா அட்வான்ஸ் கேக்குறாங்களே, என்ன செய்யறது? நீயும் கொஞ்சம் பாரு, நானும் பாக்குறேன். சரியா? இன்னைக்கு பார்த்து ஆட்டோக்காரன் எவனையும் காணோம். நடராஜ வண்டிதான். பார்த்து வர.
தமிழினி, நாளையிலிருந்து அப்பாவுக்காக நிக்காத. பள்ளிக்கூடம் விட்ட உடனே நேரா வந்துரு. ஏனப்பா? அது மழைக்கு முன்னால எங்களுக்கு ஒரு வீடு வேணும் தானே, அதுக்கு நிறைய காசு வேணும். அப்பா கணக்க வேலை செய்யணும், அதனால தான் சொல்றேன். சரியா? வானீலத்தின் அழகே அழகே. அப்பா பிரியாணி வாங்கி தருவீங்களா? மகளே மகளே, அப்பா பிரியாணி வாங்கி கொடுங்கப்பா. பாப்போம். பார்க்க வேணாம், எனக்கு பிரியாணி தான் வேணும். சரி, வாங்கி தரேன். இப்ப எங்கட இடத்துக்கு போயிட்டு குளிச்சு வலிக்கிட்டு போவோம். நீ கவலைப்படாத, கண்டிப்பா வாங்கி தரேன். துடிக்கின்றதே தொலை தூரத்தில் பறவையொன்று பறக்கின்றதே, என் கண்களில் கனவுகள் ஓடுதே. இன்னும் கொடுங்க. ம். இப்போ வரைக்கும் எவ்வளவு ஐயா இருக்கு? எல்லாம் சேர்த்து 7,800 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபாய் சேர்ந்துச்சுன்னா ஒரு வீடு எடுக்கலாம். இந்தாங்க 200. இப்ப 8,000 இருக்கும். இன்னும் 2,000 தார். சீக்கிரம் குளிங்கப்பா, போகலாம். வாங்கப்பா போகலாம். எங்க? நீங்க தானே வெளியே போய் சாப்பிடலாம் என்று சொன்னீங்க. இன்னைக்கு வேணாம், அப்பாட்ட காசு இல்ல. காசு இருந்தது தானே? சொல்றத கேட்க மாட்டியா? நீங்க தானே சொன்னீங்க எனக்கு பிரியாணி வாங்கி தரேன் என்று. இன்னைக்கு இதை சாப்பிடு. இது எனக்கு வேணாம். தூக்கி எறியறியா நீ? சாப்பாட்டை தூக்கி எறியறியா? இது என்னடா தெரியுமா உனக்கு? இதுக்கு வழி இல்லாம அங்க எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியாது உனக்கு? என்னண்ணே குழந்தைய போய் திட்டிட்டு இருக்கீங்க? ஏன்பா இந்த பிள்ளைக்கு எவ்வளவு திமிரண்டு பாத்தீங்களா? சாப்பாட்டை எரியுது. எத்தனை குழந்தைங்களுக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, தெருவில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வாழலையா? எல்லாத்தையும் அழுது புலம்பி வாங்கலாம் என்று நினைச்சுட்டு இருக்கிறா. அட என்னங்க இப்படி கோவப்படுறீங்க? என்ன பிரச்சனை? இத பிடிங்க புடிங்க. என்ன புடிங்க? வெறும் குழந்தை இல்ல, ஈழத்துல பிறந்தவன். இன்றைக்கு பாக்குறவங்களை நாளைக்கு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மண் அது. தனியா வாழ வேண்டி இருக்கும். அன்றைக்கு நானும் அங்கேயே செத்திருந்தா இவன் எப்படி வாழ்ந்திருப்பா? யார்கிட்ட அடம்பிடிப்பா? எங்கட மண்ணில பிறந்த பிள்ளைகள் இப்படி வாழக்கூடாது. ஒரு தடவை மன்னிச்சீங்க, சொல்லி புரிய வைங்க. குழந்தை தானே, அவளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுங்க. அவளுக்கு அது விளங்காது. எங்கட இனத்துல கண்ணீர் இருக்கக்கூடாது, தோத்து போக கூடாது. அதுதான் எங்க இனம். நீ வாமா, வா. அழாத பாப்பா. அழாதம்மா, சொன்னா புரிஞ்சுக்க. விடுமா, விடு பாப்பா, அழுதுட்டே இருக்காது. செல்லம், வாமா, நித்திர கொள்ளலாம். வா வா. பாத்தியா, மேகமூட்டம் எல்லாம் கூடிட்டே இருக்கு. எப்ப வேணுமென்றாலும் மழை பெய்யலாம். மழை பெஞ்சா நீ நனைஞ்சிருவில்ல, அது அப்பாவுக்கு பிடிக்காது. ஒரு கதை சொல்லித்தாங்கப்பா.
சொல்றேன்ல, அப்பாவுக்கு நித்திர வருது. ஒரு கதை சொல்லித்தாங்க, எனக்கு தூக்கம் வரல. சரி, ஒரு ஊர்ல ராஜா கதை வேணாம். ம், இது ராஜா கதை இல்ல. ம், ஒரு ஊர்ல ம். ஒரு குழந்தை இருந்துச்சாம். அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா. ஒரு நாள் ஒரு தேவதை அப்பா அப்பா உனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சான். அவ கேட்டாலாம், உலகத்தில் பசிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன சொன்னா? எல்லா குழந்தைங்களுக்கும் சாப்பாடு வேணும்னு சொன்னாலாம். அப்போ என்ன சொன்னான்னா, அப்ப அப்ப வந்து என்றைக்குமே கதை சொல்லி நீங்களே தூங்கிடுறீங்கப்பா. அம்மா அம்மா, அழறீங்களா? அழக்கூடாது. அழுதா நம்ம இனம் தோத்து போயிடுமாம்.